நான் கல்யாணத்துக்கு 10,000 பணம் எடுத்துட்டு போனேன். இல்ல 50,000 பணம் எடுத்துட்டு போனேன். நகைகள் எடுத்துட்டு போனேன். என்னைய புடிச்சுக்கிறாங்க. ஆனா, அந்த பக்கம் அவ்வளோ காசு குடுக்குறாங்க. வேட்பாளர் வந்து கேண்டிடேட் வந்து மத்தவங்களுக்கு காசு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் புடிச்ச மாரி தெரியல அப்டிங்கிறாங்க. கட்சிகளுக்கு கருப்பு பணங்கள் குடுக்கப்படுகின்றன. இப்ப இருக்கிற சிஸ்டத்துல என்ன ஆகுதுன்னா, கேஷா குடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி ஃபண்டிங் ஆஃப் தி எலக்ஷன் கம்பெனிகளால் நடக்கக்கூடாது. யூ ரெக்கமெண்டட் தேசிய தேர்தல் ஆமா. நிதியம் இல்லையா? தேசிய தேர்தல் நிதி நேஷனல் எலக்ஷன் ஃபண்ட். ஃபண்ட். அந்த கம்பெனிகள் என்ன பண்ணணும், டைரக்ட்டா அந்த ஃபண்ட் குடுத்தா போதும். அவங்களுக்கு 100% டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் குடுக்கலாம். இப்ப கனடால பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் கேன் நாட் ரிசீவ் எனி டொனேஷன். ஃப்ரம் எனிபடி. எனிபடி எக்செப்ட் தி மெம்பர்ஸ் ஓகே. அண்ட் தேர் ஃபேமிலீஸ். அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதற்காக தான் நான் என்ன சொல்லுகிறேன், இந்த நேஷனல் எலக்ஷன் ஃபண்ட் நாம் கொண்டு வந்தால், நிச்சயமாக இந்த தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் கம்பெனிஸ்க்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அதை நம்ம நிறுத்த முடியும். அதாவது நான் ஐ கால் இட் அஸ் அப்னாக்ஷியஸ் நெக்ஸஸ் பிட்வீன் கார்ப்பரேட்ஸ் அண்ட் த பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ். அது நல்லதல்ல ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், தேர்தல் நிதி ஒண்ணு பண்ணுங்க. அதிலிருந்து எல்லா கட்சிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்து எப்படி அத வேட்பாளர்கள் எப்படி அதை செலவு செய்ய வேண்டும் என்று நிதிமுறைகள் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால், நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதன் தேர்தலில் நிற்க முடியும். இப்ப நீங்களும் நானும் தேர்தலில் நிற்க முடியாது. எவ்வளவு ஆசைப்பட்டாலும் நிற்க முடியாது. ஏனென்றால், அதற்கு நிறைய பணம் தேவை. ஒரு கவர்ன்மென்ட் சீலிங்கே 80 லேக்ஸ் 70 லேக்ஸ் வைத்திருந்தால் கூட, ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 10,00,00,000 செலவாகிறது. மினிமம். அதுக்கு மேலேயும் செலவழிக்கிறாங்க. அந்த மாரி இப்ப இருக்கிற நிலையில, இதை மாற்ற வேண்டும் என்றால், நிச்சயமாக கட்சிகளுக்கு பணம் குடுக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் இந்த ஃபண்ட அட்மினிஸ்டர் பண்ணி, ஒவ்வொரு வாக்காளருக்கும் குடுக்கலாம். அதுக்கு பேசிஸ்லாம் இருக்கு. இப்ப ஜெர்மனில என்ன பண்றாங்க, முந்திய தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் கிடைத்ததோ, அதன்படி நிதி குடுக்கிறார்கள். அதுக்கு மாற்றமும் கொண்டு வரலாம். நெறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பட் என்னுடைய கருத்து என்னவென்றால், கட்சிகளுக்கு கம்பெனிகள், இண்டிவிஜுவல் பிசினஸ்மேன் டொனேஷன் குடுக்கக்கூடாது. அது குடுத்தால் அவர்களுக்கும் நல்லதில்ல, அந்த ஜனநாயகத்துக்கும் நல்லதில்ல. ஏனென்றால் அவர்கள் பணம் குடுக்கும் பொழுதும், சில கவர்ன்மென்ட் டிசிஷன், பாலிசி டிசிஷன் அவங்களுக்காக எதிர்பார்க்கிறாங்க. அது நிச்சயமாக பணம் குடுத்தால் அந்த கட்சிகள் அவர்களுக்கு அந்த மாதிரி பாலிசி ஃபேவரிசம்லாம் காட்ட வேண்டி வரும். அதனால இந்த பண கனெக்ஷன் பிட்வீன் கம்பெனிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் அதை நிச்சயமாக டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டும்.